வணக்கம். 7ஆம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆகிய நாங்கள் இன்று பரலோக ஆதார் கார்டு என்னும் தலைப்பை அடிப்படையாக கொண்டு குறுநாடகம் ஒன்று நடித்து காட்ட வந்துள்ளோம். உலக வாழ்க்கை வாழ்வதற்கே ஆதார் கார்டு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அப்படி என்றால் பரலோகத்தில் நித்தியமாக வாழ்வதற்கு நிச்சயம் நமக்கு பரலோக ஆதார் கார்டு தேவை என்பதை உணர்த்தும் நாடகத்தை கண்டு மனம் திருந்துவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். காட்சி 1. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்களே. அவங்க கிட்டே போய் கேட்போம். ஏனுங்க, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? நல்லா தான் இருக்கீங்க. இந்த பக்கமா எந்த விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க தேவரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்க ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். 1 மணி நேரம் மட்டும்தான் இங்க இருப்போம். இப்ப பாருங்க, ஊரையே கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இங்க இங்க என்னதுமா? உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பீங்க. இப்ப சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. சரிங்கய்யா. ஏ ரோசி, சாரா, லீலி, மாலா, ஸ்வீட்டி, ரஞ்சி, எல்லாரும் இங்க வாங்க. நம்ம ஊருக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க அங்க மேல இருந்து தூதர் வந்திருக்காங்க. என்னது, தூதர்கள் வந்திருக்காங்களா? பரலோக ஆதார் கார்டா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கும் வேணும். உனக்கு மட்டுமா? எனக்கும் தான் வேணும். நல்லா பேசுறியே, எனக்கு வேண்டாமா? அதானே, ஆனா என்னை பார்த்து ஆதார் கார்டை கையில தூக்கி தந்துருவாங்க. அட சும்மா இருக்கா, அந்த ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரியே நான் தான். இப்படியே பேசிட்டு இருந்தா தூதர்கள் போயிடுவாங்க. வாங்க சீக்கிரம் போவோம். Praise the Lord ஐயா. பரலோக ஆதார் கார்டு கொடுக்கறீங்களாமே. தூர இடத்திலிருந்து எங்க ஊர் தேடி வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. கொடுங்க கொடுங்க, வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இது எதுக்கு ஐயா? கைவேலை இல்லாத நித்திய மாளிகையில் நிரந்தரமாய் சுகித்து வாழ்வதற்கே. சரி, இப்ப எல்லாரும் அங்க போய் இருங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. ஓகே ஓகே ஓகே. சொன்ன சொல்ல தட்டுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். காட்சி 2. நான் ஃபர்ஸ்ட் போறேன். உன் பேர் என்ன? என் பேரு சாரால் பூங்காவனம். ஆனா என் வீட்டுக்காரு சாரு சாரு செல்லமா கூப்பிடுவாரு. வெயிட், உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. ஐயோ, ஏயா, எதுக்கையா அப்படி சொல்லாதீங்க. உன் நாளை ஆராதனைக்கு நீ எத்தனை மணிக்கு போவாய்? ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நான் வீட்டையே நோண்டிக்கிட்டு இருப்பேனா, அப்புறம் 11 மணிக்கு தான் போவேன். உனக்கு தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருக்குரிய நேரத்தை நீ அசடு செய்தபடியால் உனக்கு இப்போதைக்கு கிடையாது. இங்க போய் நில்லு, வெயிட்டிங் லிஸ்ட். நான் என்ன செய்ய? அவரு தான் ஆராதனை கிளம்புற நேரத்துல வெந்நிய போடு, காப்பிய போடு, சோறை போடு, நொய்யின்னு சொல்லிக்கிட்ட என் நேரத்தை வீணடிக்கிறார். இப்ப பாரு, அம்போ அம்போ அம்போ. எனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். நம்பிக்கை தானே வாழ்க்கை, விசுவாசம் தான் எனக்கு இருக்கே. போறஞ்சி போ. நான் ஆதார் கார்டு வாங்க போறேனே, வாங்காம திரும்ப மாட்டேனே. ஜிங்கிரி ஜிங்கிரி ஜிங்கிரி. உன் பேர் என்ன? என் பேரு ரஞ்சி. ஆனா என் மச்சான் மட்டும் பஞ்சுக்குட்டி பஞ்சுக்குட்டின்னு ஆசாசையா கூப்பிடுறாரு. என் பேர் இருக்குமே.
நோ நோ, சான்ஸே இல்லை. ஒய்யி டெல் ப்ளீஸ். ஏமா என்னைக்காவது ஆராதனையில வசனம் கேட்டிருக்கியா? வந்து உக்காந்ததுல இருந்து ஒரே தூக்கம். ஆலயம் தூங்குற இடமா? பயபக்தி வேண்டாமா? வசனம் கேட்டாதானே பரிசுத்தமா வாழ முடியும். உனக்கு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட். ஐயா அத கொஞ்சம் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா இருக்கணும்னு சனிக்கிழமை ராத்திரி பூரா உட்காந்து ஜெபிப்பேனா, அந்த கிறக்கத்துல கண்ணு அசந்துரும். படுபாவி கண்ணு, அவ்வளவுதான். நல்லா பாருங்க ஐயா, பேர் இருக்கும். சொன்னதுதான். யூ கேன் கோ. ஐயோ ஏ கண்ணு, நீ தானே தூங்குன. தூங்குற ஒண்ணு நான் பிடுங்கி போட்டுறட்டா? பேரு மட்டும் இல்லாம இருந்தா பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயா, உன் பேர் என்ன? லீதியார். அத்தா மட்டும் லீதின்னு கொஞ்சி கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பேரே இல்லையே. அது எப்படி? ஜபத்துலடா புலி, வேதத்துலடா கிளி, உபவாசத்துல பலி. அப்படி இருக்க ஏன் பேரு இல்லையா? அட தலைவலி. தேவபக்தி வேஷத்தில் தரித்து கொண்டு அதன் பயனை மறிதளிக்கின்றவள் நீ. ஆலயத்துக்குள்ளார ஆர்ப்பாட்டம், வெளியே போனா எல்லாரையும் புற பேசுறது. நானா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, நட சரியில்லை, ஓட சரியில்லை, அது இதுன்னு அடுத்தவங்கள பற்றியே புற பேசுற. இதெல்லாம் பேசலன்னா உனக்கு தூக்கமும் வராது, உன்னால வாழவும் முடியாது. அப்படிதானே? ஆமாயா, வயிறே வெடிச்சிரும். மனம் திரும்ப, நீயும் போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல உக்காரு. கேட்டியா? பேசலாம் கேட்டியா? வெயிட்டிங் லிஸ்டா? என்னையோ ஏதோ சொல்வாங்களோ. சே, அது எப்படி சொல்வாங்க? ஐயா வந்தேன். உன் பேர் என்ன? என் பேரு ஸ்வீட்டி தானுங்க. பட் எங்க ஊர் மக்க ஸ்வீன்னு பாசமா கூப்பிடுவாங்க. எனக்கு பரலோக ஆதார் கார்டு தருவீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். ஐய, கையும் காலும் ஓட மாட்டேங்குதே. உனக்கு கிடையாது. ஏனுங்க ஐயா? சுவிசேஷ வேலையை செய்கிறேன்னு சொல்லி சுவிசேஷ அறிவிக்கும் கிருபைய தேவன் உனக்கு தந்தார். அறிவிச்சியா? தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு. இதுதான் உன் வாழ்க்கை. செயல்பட திருந்திக்கோ. வெயிட்டிங் லிஸ்ட். சுவிசேஷம் சொல்ல நினைக்கும் போது வயிறு பசிச்சிடுது. சாப்பிட்ட பிறகு சொல்லலாம் நினைச்சா தூக்கம் வந்துடுது. தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடி பசிச்சிடுது. நான் என்ன செய்ய? வயிறு பான வயிறையா, வயிறு பான வயிறையா. கோ கோ. மண்ணின் மாணிக்கம் விண்ணின் வேந்தன், என் கண்ணின் காவியம் புன்னகை பூமுகம். உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். பரலோக ஆதார் கார்டை பெற்றுக்கொள்ள மிக்க ஆவலுடன் உள்ளேன். தங்கள் அருள் கூற வேண்டுகிறேன். ஒரு நாள் கிறிஸ்தவளே, ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே, ஜபமின்றி, துதியின்றி, வேத வாசிப்பின்றி, பிற நலனின்றி, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதற்குள் திருடி போல் நுழைந்து சாட் செய்து நேரத்தை வீணடிப்பவளே, கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவு உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஒரு தவணை கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள். வெண்ணாடை தரித்து எம்பிர தோற்றமாயிருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களாம், உங்கள் வார்த்தைகளை கேட்கும் போதே இருதயம் படபடக்கிறது, மண்டை குடுகுடுக்கிறது, தொண்டையோ அடைக்கிறது. அப்படிப்பட்ட தேவனின் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ? நினைக்கும் போதே நெஞ்சம் நடுநடுங்கிறது. வெயிட்டிங் லிஸ்ட். கோ கோ. என் பெயர் இல்லையே, ஐயையோ. என்ன சிரிப்பு? வெள்ளை தலைவர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்க சரியாதான் சொன்னீங்க. இவங்க யாருக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாலா, மினுக்கட்டை, ரஞ்சி, பொறாமக்காரி, ஸ்வீட்டி. பேரு தான் ஸ்வீட்டி. வாயில வருமே எக்கச்சக்க பேட் வேர்ட்ஸ், சொல்லவே கூசுது. சாரா, அடடடா, எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டோம், மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டோம் தான் இருப்பா. ரோசி, வார்த்தையெல்லாம் ஊசி தான், குத்துன்னு குத்துவா.
லீதி, அவ சாத்தான்ல பாதி. ஆனா நான் பரிசுத்த வட்டி எல்லார் மேலேயும் இறக்கப்படுவேன். அள்ளி அள்ளி கொடுப்பேன். யாராவது அழுதா நானும் அழுதுவேன். நான் ரொம்ப நல்லவையா. என் ஊர் மக்கள் மல்லிகைப்பூவே என்றுதான் என்னை கூப்பிடுவாங்க. அப்படி மனம் வீசுவேன். கொடுங்க ஐயா, ப்ளீஸ் யா. உனக்கு கிடையாது, உனக்கு தற்பெருமை அதிகம். நீயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல உக்காரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஆயிட்டே. அப்போ எங்க யாருக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாதா? உங்களுக்கு நாங்க தரமாட்டோம் என்று சொல்லவில்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்தை கைக்கொண்டு சரியாக வாழ முயற்சி செய்யுங்க. இன்னும் சில நாட்களில் மீண்டும் உங்க ஊருக்கு வருவோம். அப்ப கண்டிப்பா தருவோம். அதுவரை தேவ சமூகத்தை ஆர்வமா நாடுங்கள். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கின்றார். நாங்கள் போய் வருகிறோம். ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை தவற விடவே கூடாது. கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையா நாம வாழணும். எந்த மாயமாலும் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆலய ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்ளுவோம். ஏசப்பாவுடன் நெருங்கி வாழ்வோம். நீங்களும் தான்